பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9 சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், யூதாவின் ஆட்களை குறித்தும் இராணுவத்தை குறித்தும், சேராவின் ஆட்களை குறித்தும் இராணுவத்தை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கிறோம். தேவ பலமா ஆட்கள் பலமா என்ற வார்த்தை இங்கே பார்க்கிற பொழுது, யூதாவுக்கு ஆட்களுடைய பலம், ஈட்டி பிடித்திருக்கிறவர்கள், ஈட்டியை தாங்கி யுத்தம் பண்ணுவதற்காக இருந்தவர்கள் 3 லட்சம் பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 லட்சம் பேர் ஈட்டியை தாங்கி கொண்டு யூதாவுக்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். யூத இராணுவம் 3 லட்சம் பேரோடு நின்று கொண்டிருக்கிறது. அதே போல் வில் பிடித்திருக்கிறவர்கள் 2,80,000 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 5,80,000 பேர் ஆசா பக்கமாக இருக்கிறார்கள், யூதா பக்கமாக இருக்கிறார்கள். ஆசா தேவனை நம்பின காரணத்தினால இவன் அந்த பலத்தோடு கூட இருக்கிறான். ஆனால் இவனுக்கு எதிராக இருந்த எத்தியோப்பியர்கள் பார்க்கிற பொழுது சேரா தலைவனாக இருக்கிறான். அந்த சேரா தலைமையில் இருக்கிற அந்த இராணுவ வீரர்கள், சேனைகள் மொத்தம் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் ரதங்கள் 300 ரதங்கள் இருக்கிறது. ஒரு ரதத்தில் 3 பேர் வச்சுக்கிட்டா கூட 3000 பேர் இருப்பாங்க ரதத்தில். ஆக மொத்தம் 10,03,000 பேர் அந்த ரதத்தில் இருக்கிறாங்க. இந்த ரதம் சேராவுக்குரியதாக இருந்தது. ஆகவே 2 மடங்கு அதிக பலம் கொண்ட சேரா, 1 மடங்கு பலம் கொண்ட ஆசா பார்க்கிறோம். இந்த 2 பேருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடத்துவதற்காக எதிரெதிரே ஆட்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருக்கிற பொழுது இருவரும் யார் ஜெயிப்பார்கள், யார் யுத்தம் வெல்லுவார்கள் என்று நான் பார்த்தோம்னு சொன்னால், உண்மையாக யார் பக்கம் ஆட்கள் பலம் அதிகமாக இருக்கிறதோ, யார் பக்கம் ஆயுதங்கள் அதிகமாக இருக்கிறதோ, யார் பக்கம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும். காரணம், அவருடைய பலம் வாய்ந்த ஒரு இராணுவமாக இருக்கிறது. ஆனால் பலம் குறைந்த இராணுவமாக யூதாவின் இராணுவம் இருந்தது. அதற்கு தலைவராக ஆசா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கணக்குப்படி சேரா தான் ஜெயிக்கணும், ஆசா தோற்கணும். கணக்குப்படி சேராவின் கூட்டம் அதிகம், ஆசாவின் கூட்டம் குறைவு. கணக்குப்படி சேரா வெற்றியாளன், ஆசா தோல்வியாளன். இதுதான் உலக கணக்குப்படியாக இருக்கிற ஒரு கணக்கு. ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், ஆசா தன் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆசா தன் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்து தேவனுடைய பலனை இவர் கூட்டும்படியாக விரும்பினார். தேவனுடைய பலத்தை வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். 2 மடங்கு பலம் கொண்ட இந்த சேரா கூட்டம், சேனை அதிகமாக இருக்கிறது. 10 லட்சம் பேருக்கு மேலாக இருக்கிறாங்க. இவங்க 5 லட்சம் பேர் மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆசாவுக்கு தெரியும் தன் தேவன் யார் என்று சொல்லி. ஆசாவுக்கு தெரியும், என் தேவன் வந்துவிட்டால் யுத்தத்தினுடைய களமே மாறிவிடும், என் தேவன் வந்துவிட்டால் யுத்த களத்தினுடைய செயல்பாடே மாறிவிடும் என்று ஆசா தன் தேவனை நம்பி தேவனை துணைக்கு அழைத்தார். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்கள் பக்கம் துணையாக நில்லும் என்று ஜெபிக்கிறார். எங்களுக்கு துணைக்கு நில்லும், எங்களுக்கு துணைக்கு வாரும் என்று அழைக்கிறார். பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் நாங்கள் பலன் அற்றவர்கள் ஆண்டவரே, அவங்களோ பலம் உள்ளவர்கள், நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறோம். வெறும் 5 லட்சம் பேர் தான், அவங்க 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆக பலனற்ற எங்களுக்கு உம்முடைய உதவி வேண்டும் என்று சொல்லி ஆசா ஜெபிக்கிறார். இடத்துல தேவன் வந்தான்னு சொன்னால் அது நிறைவாக மாறும். எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கே தேவனை அழைக்கிற பொழுது தேவன் வந்தால் அது நிறைவாக மாறும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், பொருளாதாரத்தில் எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கே தேவனை அழைப்பு. ஆண்டவரே நீங்கள் வாங்க, என் பொருளாதாரத்தை நீங்கள் கை வைங்க, என் சிரசின் மீது கை வைங்க, என்னுடைய வேலையில் கை வைங்க, என் படிப்பில் கை வைங்க என்று சொல்கிற பொழுது தேவன் அதை நிறைவாய் மாற்றுவார். ஆகவே ஆசாவுக்கு ஜெயம் கிடைத்தது, சேராவுக்கு தோல்வி கிடைத்தது. ஆசா ஜெயம் பெற்றார், சேரா தோல்வி அடைந்தார். ஆகவே ஜெயகிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனை அழைப்போம், நமக்கு ஜெயம் உண்டாகும். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசா ஜெபித்து ஜெயத்தை பெற்றது போல நாங்களும் ஆண்டவரே குறைவுள்ள இடத்துல நாங்கள் ஜெபித்து உம்மை துணைக்கு அழைத்து ஜெயம் பெற உதவி செய்யுங்க. உங்களுடைய கருத்து தாழ்மை சுனாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.